ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேயில் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 போமோகிரானேட் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் மில்க்கும் சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். ஜூஸ் எனக்கு அவ்வளோவா கிடைக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி தான், ரொம்ப லிட்டில் பிட் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃபுல் ஃப்ரூட்டோட பெனிஃபிட் கிடைக்கணும். ஏன்னா மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் அப்படின்றனால ஸ்டாமினா வேணும் அப்படின்ட்டு நான் அப்படியே அந்த ஃப்ரூட் அடிச்சுட்டு நான் அப்படியே குடித்தாச்சு. மதியானம் லன்ச் செம்ம காம்போ தான். சாம்பார் ரைஸ் வித் பன்னீர் ஃப்ரை, செம்ம டேஸ்டியான ஒரு ஃப்ரை. இந்த ப்ரான் ஃப்ரை மாதிரியே இருந்துச்சு. ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு பன்னீர் போட்டு மிளகு வாட்டெவர் இந்த நான்வெஜ்ஜுக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே போட்டு நான் அதை ரெடி பண்ணேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அது அப்படியே ப்ரான் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபி வேணால் ஷேர் பண்ணுறேன். தென் நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலான்னா ஆஸ் யூஷுவல் தோசை தான், கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சைட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தக்காளிலாம் இருந்துச்சு. தக்காளி உளுத்தம்பருப்பு ஜிஞ்சர் போட்டுட்டு, நான் எப்பயுமே ஜிஞ்சர் கண்டிப்பாக போடுவேன். கருவேப்பிலை போட்டு அதை அப்படியே மிக்சியில் ஒரு வதக்கி மிக்சியில் அரைச்சி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாச்சு நண்பர்களே.